அந்த நிகிதாவை கைது செய்யணும்னு ஒன்று கேட்குறாங்க. ரெண்டாவது, அந்த நேரத்தில் ப்ரெஷர் கொடுத்து ஃபோன் பண்ண அந்த மேலிடம் யார்? அதே மாதிரி தான் இங்கே சார் யாருன்னு ஒன்று இருந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அந்த சார் யார், அதுவும் கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த மேலிடம் யாருன்னு ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ பட்டியல் சமுதாயத்தை இந்த இந்து அறநிலையத்துறை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு வேறுபாடாக தான் பார்க்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா அங்கே வந்து நீங்கள் அறநிலையத்துறை சார்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தில் எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ஏற்பாடு செய்யணும். நீங்கள் கேட்குறீங்க அங்கே இருக்கிற நிர்வாகி அங்கே அலுவலர் சொல்கிறாங்க சாப்பாடு முடிஞ்சு போச்சு அதனால் நாங்கள் சொன்னோன்றாங்க. ஆனால் அவங்க பட்டியல் சமுதாயத்தை ஒரு ஸ்டெப் கீழே தான் பார்க்குறாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவுடைய உச்ச தலைவர் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அவர்களை சந்திக்க போகிறாங்க. போகும்போது இவங்களுக்கு எல்லாரும் சோபா போட்டு அவங்களுக்கு வந்து சேர் போட்ட அந்த சம்பவம்லாம் வீடியோவை வந்து ஹிந்தி படித்தா பானிபூரி தான் விற்க முடியும், வேறு எதுக்குமே ஆகாதுங்கிறார். அப்படி நீங்கள் பேசக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களுடைய முதலமைச்சருடைய மருமகன் அவங்க நடத்துகிற சன்ஷைன் பள்ளியில் இந்தியை ஏன் படித்து கொடுக்குறீங்க? ஏன் அதை படிச்சுட்டு போய் பானிபூரி விற்கிறதுக்கா? அது அந்த அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். மாண்பு முதலமைச்சர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற செய்யக்கூடிய அமைச்சர்களையோ அல்லது எம்எல்ஏக்களோ என்ன செய்யணும், கண்காணிக்கணும். இரண்டு அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி நீங்கள் மறுபடியும் முதலமைச்சராக ஆக முடியாதுங்கிற என்னுடைய கருத்தாக இருக்குது. பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானது. அவங்க ரெண்டு பேரும் பிரதமர் இருக்கைக்கு கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்க பிரதமர் இருக்கைக்கு கிட்ட வந்து ஒரு 2-3-4 அந்த பெண் எம்பிக்கள் வந்து நின்று கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முகமது தின்ஷா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மடப்புரம் அஜித்குமார் காவலாளியத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல சிபிஐ வந்துட்டு அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதுல அவங்க தாயார் வந்துட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகன் வந்துட்டு வேண்டுமென்றே கொண்டிருக்காங்க, அந்த நிகிதாவுக்கு உத்தரவு கொடுத்த அந்த மேலிடம் யாரு, அவங்க பின்னணி என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் வச்சிருக்காங்களே, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அரசியல்லேருந்து அங்கே மேலிடத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவங்கள வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அஜித்தை வந்து டார்ச்சர் பண்ணி அவன் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டார்ச்சர் வந்திருக்கு. அவர் யாருன்னு இன்னும் வரைக்கும் என்ன செய்யலை, வெளியே வரல. அந்த அம்மா, அந்த கோமதி அம்மா, அஜித்தோடைய தாயார் வந்து நேற்று அழுகுறாங்க. நீங்கள் நிகிதாவுக்கும் எந்த தண்டனையும் கொடுக்கல, அதே மாதிரி அதுக்கு அந்த மேலிடத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்களே அவங்களுக்கும் அவங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. இது வந்து லாக்அப் டெத்துங்கிறது உறுதி பண்ணிட்டாங்க. அதாவது லாக்அப்புக்குள்ளே வச்சு நீங்கள் அடித்து கொன்னாதான் லாக்அப் டெத்து இல்லைங்க. நீங்கள் கஸ்டடி நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் அடித்து கொண்டாலும் அது லாக்அப் டெத் தான், அந்த கணக்கில் தான் வரும். அல்லது அவர் இருக்கிற வீட்டையே நீங்கள் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி அதில் அவர் தற்கொலை செய்து கொண்டாலும் அல்லது நீங்கள் கொன்னாலும் அதுவும் கூட இதில் வரும், லாக்அப் டெத்தில் தான் வரும். நீங்கள் செஞ்சது வந்து ஒரு அராஜகமான செயல் தான். அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு நீதி வேணும், அந்த நிகிதாவை கைது செய்யணும்னு ஒன்று கேட்குறாங்க. ரெண்டாவது, அந்த நேரத்தில் ப்ரெஷர் கொடுத்து ஃபோன் பண்ண அந்த மேலிடம் யார்? அதே மாதிரி தான் இங்கே சார் யாருன்னு ஒன்று இருந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அந்த சார் யார், அதுவும் கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த மேலிடம் யாருன்னு ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, எங்கெங்கெல்லாம் அது சட்டவிரோதமாக ஏதாவது செஞ்சாலோ அங்கே மேலிடத்துலேருந்து ஒரு ஃபோன் என்ன செய்யுது, அங்கே போய் அங்கே நிற்கிது. இதை வந்து திமுக அரசாங்கமும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமாக அல்லது ஒரு அநீதியான நடத்துகிற இடத்துல உங்களுடைய நிர்வாகிகள், உங்களுடைய எம்எல்ஏக்கள் என்ன செய்யாதீங்க, அங்கே போய் அந்த ஃபோன் பண்ணி அவங்கள வந்து ஒரு தொந்தரவு செய்யாதீங்க. நீதிப்படியே அவர் குற்றவாளியாக இருந்தால், அஜித் குற்றவாளியாக இருந்தால் அவரை விசாரித்து அவருக்குரிய தண்டனை கொடுக்குறது சரியான நிலைப்பாடு தான். எந்த குற்றமும் செய்யாத ஒரு அப்பாவியை நீங்கள் பிடிச்சிட்டு போய் நீங்கள் அடித்து அவரை கொல்றது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. முதலமைச்சர் அவரு தனி கவனம் எடுத்து அதை பார்க்கணும். இது இப்போ சமீபத்தில் நெல்லையில பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்துட்டு அறநிலையத்துறை சார்பாக நெல்லையில் ஒரு கோவிலில் போட்டிருக்காங்க சார். அங்கே வந்துட்டு பட்டியலினத்தை சார்ந்த நரிக்கூர் சமூகத்தை சார்ந்த குழந்தை வந்துட்டு சாப்பாடுக்காக போயிருக்காங்க. உள்ள அனுமதிக்கலையே, எப்படி பார்க்குறது சார்? இது பட்டியல் சமுதாயத்தை இந்த இந்து அறநிலையத்துறை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு வேறுபாடாக தான் பார்க்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா அங்கே வந்து நீங்கள் அறநிலையத்துறை சார்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தில் எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ஏற்பாடு செய்யணும். நீங்கள் கேட்குறீங்க அங்கே இருக்கிற நிர்வாகி அங்கே அலுவலர் சொல்கிறாங்க சாப்பாடு முடிஞ்சு போச்சு அதனால் நாங்கள் சொன்னோன்றாங்க. இது சரியான பதில் இல்லை. அன்னதானம் போடுறவங்க மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நேரம் தப்பி வந்தாங்களா இல்லையா, டயத்துக்கு தானே வந்திருக்காங்க. அவங்க வந்து பட்டியல் அந்த நரிக்குற சமுதாயம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னு உண்மைக்கு மாறாக சொல்லியிருக்கீங்க. அது கோவிலில் வந்து அந்த மாதிரி நீங்கள் எல்லோருக்குமே சமமான ஒரு அன்னதானமும் அன்னப்பிரசாதமும் கொடுக்கும்போது இது போல வேறுபாடாக என்ன செய்யாதீங்க. இந்து அறநிலையத்துறை சார்பாக சரி, தமிழக அரசாங்கமும் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சமுதாயமும் நரிக்குற சமுதாயமும் என்ன செய்யணும், யோசிக்கணும். நம்மளை வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையாக தான் இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், வரக்கூடிய தேர்தலில் அந்த சமுதாயம் இந்த திமுகவுக்கு எதிராக தான் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே கோயிலில் வந்து அன்னப்பிரசாதம் போடும்போது
அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏற்பாடை தான் செய்வாங்க. அதாவது எவ்வளோ மக்கள் வருவாங்கிறத பொறுத்து வந்துகிட்டு இருக்க மக்களையும் கணக்கெடுத்து தான் கொடுப்பாங்களே தவிர, இந்த மாதிரி நேரத்துக்கு கூட வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுக்காம அவங்கள நீங்கள் புறக்கணிக்கிறதுங்கிறது வந்து சமுதாய ஏற்றத்தாழ்வு தீண்டாம இன்னும் இருக்கிற மாதிரி தான் அந்த செய்தி தெரியுது. இதை மாண்புமிகு முதலமைச்சர்கள் தன்னுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். திமுக பொறுத்த வரைக்கும் சமூக நீதி சமத்துவம் அப்படின்ற கொள்கையில தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்சியின் கீழே இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை எப்படி சார் பாக்குறது? அவங்களுடைய சொல்லு வந்து சமூக நீதி சமத்துவம் தான் இருக்க தவிர, ஆனா அவங்க பட்டியல் சமுதாயத்தை ஒரு ஸ்டெப் கீழே தான் பாக்குறாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவுடைய உச்ச தலைவர் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் சந்திக்க போறாங்க. போகும்போது இவங்களுக்கு எல்லாரும் சோபா போட்டு அவங்களுக்கு வந்து சேர் போட்ட அந்த சம்பவம்லாம் வீடியோவை வந்து அப்புறமா அதை திருத்திக்கிட்டோம் நாங்கள் சரி பண்ணிட்டோம். ஏன் அந்த மாதிரி வேட்டத்தால பார்க்குறீங்க? எல்லா மனிதரையும் நீங்கள் சமமாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய சமூக நீதி பேசுகிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யறீங்க, தவறு செஞ்சிடறீங்க, அப்புறம் திருத்துருவோங்கிறீங்க. அப்போ அது உங்க மனசுல இருக்குங்கிறதான் தெரியுது. இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன செய்யணும், அதை வந்து தன்னுடைய கவனத்துல கொண்டு அந்த மக்களை அது போல புறக்கணிக்காம எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு அந்த அன்னப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய ஏற்பாடை அடுத்தடுத்து செய்யணும். இல்லைன்னு சொன்னா அது மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்திடும். அதை அமைச்சர்களும் கவனிச்சுக்கணும். சமூக நீதி சமத்துவம் சொல்றக்கூடிய இவங்களை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்து கட்டிட வேலைக்கும் பானிபூரி வைக்கும் தான் வராங்க அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்துல கூட அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வந்து பேசியிருந்தார் சார். பொதுவாக மேடையில் ஏறினாலே இது போல இழிவுபடுத்தும் செயலை எப்படி பாக்குறீங்க சார்? இவங்களுடைய எந்த மேடையிலே பேசினாலும் அப்படித்தான். இவங்க வந்து அந்த பீகார்காரங்களையோ அல்லது ஹிந்தி பேசுறவங்களே எப்பவுமே வந்து இவங்க வந்து ஒரு குறைச்சி பேசுறதா இருக்காங்களே தவிர, இன்னொருத்தர் பேசுறோம் ஆராசா பேசுறோம், நாங்கள் வந்து துப்புரவு தொழிலாளராக தான் வச்சிருக்கோம், நாங்கள் வந்து எங்களுடைய கழிப்பிடங்களை கழுவுறதுக்கு தான் வச்சிருக்கோம், அப்படி பேசுறது தான் இருக்காங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. என்னுடைய கருத்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே ஒரே சமமான மக்கள் தான். அவர் என்ன பேசியிருக்காரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம்னா, இந்தி படிச்சா பானிபூரி தான் விற்க முடியும், வேற எதுக்குமே ஆகாதுங்கிறார். அப்படி நீங்க பேசக்கூடிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களுடைய முதலமைச்சருடைய மருமகன் அவங்க நடத்துற சன்ஷைன் பள்ளியில இந்தியை ஏன் படிச்சு கொடுக்குறீங்க? ஏன் அதை படிச்சுட்டு போய் பானிபூரி விற்கிறதுக்கா? அதை அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். இவங்க எப்பவுமே வந்து ஒண்ணு மொழிக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி மொழி வெறுப்பை காட்டுறது, அல்லது இனத்துக்கு எதிராக பேசுறது இன வெறுப்பை காட்டுறது. இது வந்து சமுதாய நல்லிணக்கம்னு சொல்லிட்டு இருக்கிற, அல்லது மனிதநேயம் சொல்லிட்டு இருக்கிற, அல்லது சமூக நீதினு சொல்லிட்டு இருக்க உங்க கட்சிக்கு இது ஒரு அழகு இல்லை. இதை வந்து அமைச்சர்களும் திருத்திக்கணும். என்னுடைய கருத்து அதுவா இருக்கு. டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொழில்துறை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிவிப்பு கொண்டு வந்திருக்காரு. தமிழகத்தை எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க சார்? வரக்கூடிய முதலீடு எல்லாமே அண்டை மாநிலமான தெலுங்கானாவும் இந்த பக்கம் ஆந்திராவும் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தமிழகத்திற்கு ஒரு முதலுமே வர்றது கிடையாது. ஆனா 4 வருடத்துல 4 முறை வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளிநாடு பயணம்லாம் மேற்கொண்டு இருக்காரு. எப்படி பாக்குறது சார்? அதோட ரிசல்ட் ஒன்றுமே வரலையே. அதாவது நாங்கள் அந்நிய முதலீட்டை ஈர்த்தோம்னு சொல்லி நீங்கள் என்ன செய்றீங்க, நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்கோம், நாங்கள் ஃபாரின் போயிட்டு வந்தோம், வெளிநாடுகளில் போய் என்ன செஞ்சோம், அந்நிய முதலீட்டை கொண்டு வந்தோங்கிறீங்க. ஆனால் அவங்க யாருமே இங்கே வந்து தொழில் தொடங்கின மாதிரி எந்த விதமான ஒரு ஃப்ளாஷ் நியூஸும் வரல. ஆனால் இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் கூட என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கேட்குற அந்த கட்டிங் கமிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஊர் இருந்த உண்மை. அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணின்னு வாங்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நீங்க வந்து அமைச்சர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எந்த தொழில் தொடங்கினாலும் சரி, அல்லது இருக்கிற தொழிலாளர் அந்த கம்பெனிலையும் கூட சரி, இத்தனை % எங்களுக்கு கமிஷன் கொடுங்கன்னு கேட்கறதாக ஒரு செய்தி வருது. அப்படி நீங்க கேட்கும்போது அவங்க பாக்குறாங்க, இது வந்து உங்க கமிஷன் நீங்க அதிகப்படுத்தி கேட்க இங்க விட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கம்பெனியை வேற பக்கத்துக்கு ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் புதுசா வரக்கூடிய கம்பெனிகள் கூட யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து தொழில் தொடங்கணும்னா அவங்க இத்தனை % கமிஷன் கேட்குறாங்களாம், நமக்கு அது சரியாக வராது, நம்ம மக்கள் தொழிலாளர்களுக்கு ஒரு 3000 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சி நம்ம வர்றோம், நல்லது செய்யணும்னு வர்றோம். அவங்க இவங்க கேட்குற கமிஷன் கொடுக்கும்போது செய்ய முடியாதுன்னு சொல்லி செய்கிறாங்க, வர்றவங்க கூட நின்று போயிடறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, டிஆர்பி ராஜா அவர்களே, நாங்கள் தொழில்துறையில் முன்னேற்ற மாநிலமாக ஆக்குவோம்னு சொல்கிறீங்க. எப்போ நீங்கள் 2022 சொன்னால் சரிதான், ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், செய்வோம். 4 வருஷம் என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் எதுவுமே செய்யலை. நீங்கள் இது வரைக்கும் என்ன செய்யலை, தொழில்துறையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகல. இதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வருவோங்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்யலைங்கிறதா உங்களுடைய வார்த்தையிலேருந்து தெரியுது தவிர, நீங்க சரியான நிலைப்பாடு எடுக்கல. இது வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வரக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து என்ன செய்யணும்னா, உங்களுடைய அந்த கரப்ஷன் கமிஷனை குறைச்சால ஒழிய இல்லாம ஆக்க முடியாது. குறைச்சால ஒழிய அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அங்கிருந்து தொழில் தொடங்க மாட்டாங்க. என்னுடைய பார்வையார் அமைச்சர் தியாகராஜனோட பிஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏமாற்றி பணம் வாங்கியதாக நீ செய்தி பேப்பர்ல வந்திருக்கு. இது வந்துட்டு எந்த ஒரு சம்பவமே தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு திமுக ஆட்சியாளர் கீழே இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? இவங்களுடைய தூண்டுதல் தான் நடந்திருக்கு. போன வருஷம் அவரை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வேலையை விட்டு நீக்கிட்டாரு. ஆனால் இவங்களுடைய பினாமியாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தொடர்தான் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களை தான் அவங்க பினாமியா வைக்க முடியும். தெரியாத ஒரு மனிதனை கூட்டு போய் என்ன செய்ய முடியாது. அவங்க பேர்ல பினாமியாக சொத்துக்களோ அல்லது ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்தையும் ஆரம்பிக்க முடியாது. அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவருடைய மனைவி என்ன செஞ்சிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. இது பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து இது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, பினாமியாக தன்னுடைய கார் டிரைவரையோ அல்லது பிஏவையோ என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க பிரச்சனைன்னு வந்து மாட்டும் போது
இந்த அண்ணா நகர் சாதிக் பாஜக தான். அதாவது சாதிக் பாட்சான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து முதலமைச்சருடைய பினாமியா இருந்தாரு. அவர் வந்து சிபிஐ கிட்டயோ அல்லது அமலாக்கத்துறைகிட்டயோ நெருக்கி மாட்டும் போது அவர் வந்து என்ன செஞ்ச தற்கொலை செஞ்சுக்கிறார். அது தற்கொலையா அல்லது கொலையாங்கிறது இன்னமும் என்ன செஞ்சிருக்கு, நீண்ட விவாதமா போயிட்டு தான் இருக்கு. இந்த ஜாஃபர் சேட்டுங்கிறவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து தற்கொலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவங்க தன்னுடைய அடுத்த நிலையில இருக்கவங்க பிஏவையோ அல்லது வந்து மற்றவங்களையோ வந்து பினாமியா வச்சுக்கிறாங்க. அது வந்து சட்டவிரோதமாக ஆகி அது அரசாங்கத்துக்கு தெரிய வந்து அது கைதுன்னு வரும்போது நாங்க அவங்களுக்கு தொடர்பு இல்லை, எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க வேற என்ன செய்யறாங்க, விலகிடுறாங்க. இது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற செய்யக்கூடிய அமைச்சர்களையோ அல்லது எம்எல்ஏக்களோ என்ன செய்யணும், கண்காணிக்கணும். இல்லைன்னு அடுத்த எலெக்ஷன்ல நீங்க என்ன செய்ய முடியாது, மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி மறுபடியும் முதலமைச்சராக ஆக முடியாதுங்கிற என்னுடைய கருத்தா இருக்கு. இப்போ தமிழகத்துல தொடர்ச்சியாக இந்த போராட்டம்ன்றது அரசு ஊழியர்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இப்ப சத்துணவு ஊழியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. திமுக அரசாங்கம் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு மேல ஒப்பந்த பணியாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, தேர்தல் வந்துட்டாலே இந்த போல நாடகம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு விமர்சிச்சு பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? இது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில எதைத்தான் நிறைவேற்றிருக்காங்க. 500 சில்லற தேர்தல் அறிக்கையில சட்ட ஏறக்குறைய 48-50 தான் நிறைவேற்றிருக்காங்க. 10% 20% நிறைவேற்றிருக்காங்க. மீதி என்ன செய்யல, அவங்க நிறைவேற்றல. அதுல ஒண்ணுதான் இது. அதாவது 10 வருஷம் அவங்க வேலை செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து நாங்க பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு மாறா செய்யறாங்க. அவங்க வந்து எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது ஒரு வகையா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று வைப்பாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த போக்குவரத்து துறையில வந்து மகளிருக்கு இலவசம்னு சொல்லிட்டு அப்புறம் அது வந்து வெள்ளை போர்டு ஒயிட் போர்டில் மட்டும்தான் இலவசம், மற்றதுக்கெல்லாம் காசுன்னு சொன்ன மாதிரி. அதே மாதிரி அனைத்து மகளிர்களுக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதியுடையவர்களுக்குன்னு சொல்லி மாத்தின மாதிரி. இது இவங்களுடைய பழக்கம் இப்பவும் இல்லை, அது அண்ணாதுரை காலத்திலேருந்தே இருக்கு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படி அரிசி ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போடுவோம் அப்படின்னாங்க. அப்புறமா ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு படிங்கிறது வந்து லட்சியம், 3 ரூபாய்க்கு ஒரு படிங்கிறது நிச்சயம் அப்படி. அதாவது பேச்சு மாத்திரத்தில் அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர்லாம் சரியான இருக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி மைய ஊழியர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று 10 வருடங்களை அவங்களை பணி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்தாதான் அவங்களுடைய போராட்டம் நிற்கும். ஏன்னா அவங்க வந்து அரசியல் நாடகம் நடத்துறதுக்காண்டி இல்லை, அவங்க போராடி உங்ககிட்டேருந்து 1 கோடி ரூபாய் வாங்கி அவங்க ஒன்றும் பெரிய பெரிய பில்டிங்களோ அல்லது வந்து காரை வாங்க போகிறதில்ல. அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கான தான் போராடுறாங்க. அமைச்சர் வந்து என்ன செய்யணும்னா அழைத்து பேசி அவங்கள இந்த மாதிரி அரசியல் நாடகம் போடுறாங்கன்னு சொல்லி மக்களை நீங்கள் கேவலமாக பேசுறதை விட்டுறணும். இல்லைன்னு சொன்னால் அதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு துறையில் பேசுகிறாங்க. பொன்முடி அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா அந்த பட்ட நாமத்தை பற்றி பேசி அந்த மக்களுடைய வெறுப்பை எதிர்ப்பு. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா மக்கள்கிட்ட அவங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவதை நீங்கள் தவிர்க்கணும். தவிர்க்கலன்னு சொன்னா அது வரக்கூடிய தேர்தல் எதிரொலிக்குங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் வரும்போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் சுதா அவர்களும் அறிக்கையில் வந்து தாக்கம் ஏற்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து சொல்றாரு. எப்படி பாக்குறது சார்? இது பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானது. அவங்க 2 பேரும் பிரதமர் இருக்கைக்கு கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்க பிரதமர் இருக்கைக்கு கிட்ட வந்து ஒரு 2, 3, 4 அந்த பெண் எம்பிக்கள் வந்து நின்று கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. பிரதமர் வரணும், என்ன செய்யணும், அவர் வந்து சபைக்கு வரணும், அவர் வந்து அந்த இடத்துல உட்காரணும். அந்த இடத்துல இவங்க ஒரு அசம்பாவிதத்தை செஞ்சிட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் அது என்ன செஞ்சிடும்னா தவறான பார்வை ஏற்படுத்திடும். அவங்க எங்க நிற்கிறாங்கன்னா பிரதமர் இருக்கைக்கு நேர் எதிரில் அந்த 4-5 பெண் எம்பிக்கள் நின்று கோஷம் போட்டுட்டே இருக்காங்க. அவங்கள போய் இருக்கைக்கு போக சொல்றாரு ஓம் பிர்லா அவர்கள், அவங்க போக மாட்டேங்கிறாங்க, அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரதமர் அவர்கள் என்ட்ரி ஆனாங்கன்னா அந்த இடத்துல ஒரு அசம்பாதம் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா பெண்கள் அவங்க, அவர் மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றது நீங்க பொது வழியில பதில் சொல்லுங்க, அவர் மீடியால பதில் சொல்லுவாரு, அது 2வது விஷயம். அந்த எப்ஸ்டீன்ங்கிறதா வந்து அது நான் அதுக்குள்ள வரல. நீங்க அந்த இருக்கை கிட்ட போய் நின்று நீங்க போராடுறது சரியான நிலைப்பாடு. அதுக்கு முன்னால தான் அந்த பேப்பர் தூக்கி வீசின சமம்லாம் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு அசம்பாவித செயலை நீங்க செஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு செயல் ஏற்பட்டா இந்தியாவுக்கு இழுக்கு, பிரதமருக்கு இழுக்கு இல்லை, இந்தியாவுக்கு என்ன ஆயிடும்னா அந்த மாதிரி ஒரு இழுக்கு ஆயிடும். அது அவங்க மேல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு பேப்பரை பிரதமர் மேல போட்டுட்டீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்னா இந்தியாவுக்கே இழுக்காயிடும். நீங்க அது மாதிரி ஒரு மரபுகளை செய்யக்கூடாது. அதனாலதான் அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிரதமரை நீங்க வர வேணாம்னு யார் சொல்லிட்டா, நம்ம ஓம் பிர்லா அவங்க சபாநாயகர் சொல்லிட்டாங்க, நீங்க வர வேணாம். 4-5 பேர் கிட்ட உங்க சேருக்கு கிட்ட நிக்கிறாங்க. அவங்கள போய் அவங்க இருக்கிற இருந்தா கூட பரவாயில்ல, அங்கிருந்து ஒரு பொருளை எரிஞ்சா கூட அது கீழே வந்து விழுந்துரும். ஆனா கிட்ட இருந்து எரிஞ்சா மேலே போட்டுரும். இது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்முடைய நாட்டுக்கு ஒரு இழிவான ஒரு பெயரை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓம் பிர்லா சொல்றது சரியான நிலைப்பாடு தான். மாநிலங்களை வந்து என்ன செஞ்சுட்டாங்க வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இது வந்து அந்த பெண் எம்பிக்கள் சுதாவும் அவங்க ஜோதிமணியும் செஞ்சது வந்து அந்த பாராளுமன்ற மரபுக்கு சரியான நிலைப்பாடு இல்லை. ஜனநாயகம் தான், ஜனநாயகத்தை தவறான வழியில் அவங்க பயன்படுத்தக்கூடாது. அந்த கோஷம் போடுறது கூட அவங்க இடத்துல இருந்து போடலாம். இதனுடைய கருத்தா இருக்கு. இந்த திருக்குறளை வந்து
நாம இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்தவர்கள்னு சொல்லி ஒரு குரல் போட்டோம்னா அதுக்கு கீழே 3 வரையில் நம்ம விளக்கம் கொடுத்தாதான் நமக்கு இப்போ புரியுது. ஏன்னா அது 2000 வருஷம் முன்ன இருந்த சுத்தமான தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சொற்றொடர்கள். பேச்சு வழக்கில் வந்து வேறையா மாறிடுச்சு. அந்த மாதிரி இவர் 2000 வருஷம் முன்ன பறக்க வேண்டியது, அவர் இப்போ பிறந்துட்டாரு, அவர் அந்த மாதிரியே பேசுறாரு. அதனால சுத்தமான தமிழ்ல பேசுறாரு. அது பேச்சு வழக்கு உள்ள புரிஞ்சுக்கக்கூடிய மக்கள் உள்ள இடத்துல வந்து அந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு எப்படி புரியும்? அங்க இருக்க பாராளுமன்ற தமிழ் பேசக்கூடிய அந்த நம்ம எம்பிக்களே கூட என்ன செஞ்சிருப்பாங்க, தங்களுக்குள்ள ஒரு கரிசி வாயில வச்சு சிரிச்சிருப்பாங்க. நீங்க பேசுங்க, ஆனா அது வந்து அந்த மக்களுக்கு புரியக்கூடிய பாஷையில பேசினாதான் அது மக்களை சென்றடையும். பெரியார் ராமசாமி நாயக்கர் இருந்தார் இல்லையா, பெரியார் இருந்தார் இல்லையா, அவருடைய பேச்சு வந்து மக்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால தான் மக்களை சீக்கிரமாக சென்றடைஞ்சிச்சு. உங்களை மாதிரி சுத்த தமிழில் பியூர் தமிழில் அந்த காலத்து தமிழில் பேசினோம்னா மக்களுடைய உணர்வுகளோட ஒன்றாது. நம்முடைய சீமானவர்களுடைய பேச்சு ஏன் மக்களோட இப்போ ஒன்றுதுன்னா அவங்களுடைய பேச்சோடு அது இணைஞ்சிருக்கும், அவங்களுடைய பாசையோடு இணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்முடைய உலகநாயகன் அவர்கள் என்ன செய்யணும்னா இனிமேலாவது மேடையில் பேசும்போது மக்கள் பேசக்கூடிய வழக்கு நடையில் தமிழ் வழக்கு நடையில் பேசினாதான் நீங்கள் சொல்கிறது மக்களில் போய் சென்றடையுமே தவிர, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறத வேணால் கல்வெட்டில் எழுதி வச்சு என்ன செய்யலாம், பக்கத்தில் உட்காந்து நீங்களே பார்த்துக்கலாமே தவிர மக்களுக்கு சென்றடையாதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. திமுக கூட்டணியில சலசலப்பட்டு நீடிச்சு வந்துட்டு இருக்கா சார். வேணுகோபால் அவர் வந்துட்டு தமிழகம் வரதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு காங்கிரஸ்ல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க வந்துட்டு மறுக்கப்படுவதா ஒரு தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. என்ன சார் காரணம்? கேசி வேணுகோபால் அவர்களுக்கு கேரளா முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஒரு ஆசை. அது இப்போ கனிஞ்சு கூடி வந்துட்டு இருக்குன்னு அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாருன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் வந்து என்ன செய்யணும், ஆட்சி அமைக்கணும். 10 வருஷமாக என்ன செய்யணும், ஆட்சியில் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நமக்கு ட்ரம் கார்டு யாராவது ஒருத்தர் திருப்பு சீட்டு யாராவது வேணுமென்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ட்ரம் கார்டு யாருன்னு பார்த்தா விஜயுடைய வாக்கள் 6% வாக்கள் எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. அப்போ நாம் எப்படியாவது கொஞ்சம் இங்கே வந்து ஒரு குட்டையை குழப்பி நாம் வந்து அந்த விஜயோட தாவேக்காவோட கூட்டணி வச்சோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி வராது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப வேணால் பேருக்கு சொல்லிக்கலாம், காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு பேருக்கு வேணால் வாய்ப்பு கூட சொல்லலாம் தவிர, ஆனால் அங்கே வந்து 99% காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு பிரகாசமாக உள்ள மாநிலம் அது. அந்த மாநிலத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிடலாம். கேரளாவில் நம்ம முதலமைச்சர் ஆயிடலாங்கிறது வந்து கேசி வேணுகோபாலுடைய ஆள் மனதினுடைய எண்ணமாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யறாருன்னா அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் பேர் திரட்டுறாரு. அதே மாதிரி காங்கிரஸுடைய நிர்வாகிகளில் ஒரு 60% மேலே என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போவோம். 6 அமைச்சர்கள்ங்கிற பேசியிருக்காங்க. 6 அமைச்சர்கள் நிறைய சீட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி எம்பி எலெக்ஷன் வந்து அதில் 28 எம்பிக்கள் தருவதாக அது மாதிரி பேசியிருக்காங்க. நிறைய வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம கூட்டணி ஆட்சிங்கிற முறையிலேயாவது தமிழ்நாட்டில் வந்துடலாம். வருதோ இல்லையோ அந்த இடத்துக்காவது வந்துடலாம், வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டலாம். அப்படிங்கிற இடையில என்ன செய்கிறாங்கன்னா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை கொஞ்சம் உடைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல வர்றாங்க. இதே மாதிரி டெல்லியில் கூப்பிட்டு வச்சு பேசினார் இல்லையா ராகுல் காந்தி, அப்போ பேசும்போது கூட 60% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கேசி வேணுகோபால் என்ன நினைக்கிறாருன்னா நாம் இந்த வகையிலையாவது நம்ம எப்படியாவது கேரளாவில் வந்து முதலமைச்சர் ஆயிடணும், அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலான்ற நினைவில் வராது. தமிழ்நாட்டுக்கு அவர் வரக்கூடிய இருக்குது. அதில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற திட்டம் இல்லைன்னு நம்ம செல்வப்பிறந்தகையே வெளியிட்டிருக்காரு. என்னுடைய பார்வை வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சி அது வேற பக்கம் போகிறதுக்குடைய வாய்ப்பு இருக்கிறதுக்கு என்னுடைய பார்வையாக இருக்குது.